சின்ன கப்பால் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கிறோம். இதை நல்லா கெட்டி வடை சட்டியில் ஒரு 20% அனலில் இப்படி கையை வச்சு பார்த்திங்கன்னா ஜூடு தெரியும். எடுத்து ஒரு பாக்ஸில் கொட்டிட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிறோம். 2 பங்கு சர்க்கரை போட்டுக்கிறோம். உங்ககிட்ட இருக்கிற பாத்திரத்தில் ரொம்ப கெட்டியான பாத்திரத்தை எடுத்துக்குங்க கிளறதுக்கு. 1 பங்கு வாசம் இல்லாத எண்ணெயை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி சிம்மில் அடுத்த அடுப்பில் வச்சிடலாம். 1 பங்கு நெய் எடுத்து வச்சுக்கிட்டோம். 1/2 பங்கு தண்ணி ஊற்றும் போது இப்படி நல்லா சர்க்கரை நனையுது. அந்த பக்கம் சிம்மில் இருக்கட்டும் எண்ணெய். 3 நிமிஷத்தில் 1 கம்பி இப்படி பதம் வரணும். இப்போ கடலை மாவை கொட்டிக்கிட்டே நல்லா கிளறி கொடுக்கலாம். பபுள் வந்ததுக்கப்புறம் அந்த அடுப்பில் இருக்க எண்ணெயை கொஞ்சம் எடுத்து ஊற்றி பார்க்குறோம். சுருன்னு பொரிஞ்சு வருது. இதுதான் பதம். இப்படி சிம்மிலே இருக்கட்டும். அந்த பக்கம் புகை கிளம்புனதுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சைடு. ஆனால் நல்லா காஞ்சிருச்சு எண்ணெய். இப்படி தான் இருக்கணும். ஃபுல்லாக ஊற்றிட்டோம் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே. இப்போ நெய்யை 1 கப் நெய்யை இப்போ ஊற்றுறோம். முதல்ல 1 கப் எண்ணெயை ஊற்றிட்டோம். பொரிய மாவு பொரிஞ்சிருக்கும், நல்லா வெந்திருக்கும், பாதி வெந்திருக்கும். இப்போ நெய்யை ஒரு 3 முறையாக ஊற்றிடுறோம். இப்போ அனல் 30% அனலில் இருக்கணும். சிம்மில் கிளறக்கூடாது. மைசூர் பாக்கு பாருங்கள் இப்படி இருக்கணும். அப்போ தான் மைசூர் பாக்கு ருசியை தரும். கைவிடாமல் கிளறணும், அவ்வளோதான். நல்லா நுரைச்சி கூடாக வரும். அதுதான் பதம். இப்போ கிட்டத்தட்ட 20வது நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நமக்கு பதம் வந்துருச்சு. 1 கம்பி வச்சிட்டிங்கன்னா, 1 கம்பி பாகு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மைசூர் பாக்கு தப்பாது. நல்லா பொறன்னே வரும். கூடு வருது பாருங்கள், பொங்கி வருது, கூடாக தெரியுது. நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி நெய் தடவின பாத்திரத்தில் கொட்டிடலாம். நல்லா கொஞ்சம் கெட்டி பாத்திரமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம். நம்ம கடையில் வாங்கிறத விட ரொம்ப கணிசமான விலை, ரொம்ப கம்மியாக தான் நமக்கு செலவாகும். குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியமாக கலப்படம் இல்லாமல் நாம் செய்து கொடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா கூடு தெரியுது. இதுதான் பதம். க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாம் பொறன்னு இருக்குது பாருங்கள். மஞ்சத்தூள் எதுக்கு போடுறோன்னா, அது நம்ம பீஸை எடுக்கும்போது பூத்து ஒயிட் ஆகாது. அதனால தான் மஞ்சள் பொடி கண்டிப்பாக சேருங்க. கடைகளில் சேர்ப்பாங்க. நல்லா இது போல் நெய் தடவின டப்பா கண்டிப்பாக ரவுண்டு டப்பா நீங்கள் எடுக்காதீங்க. சதுர டப்பா எடுங்க. ஏன்னா ரவுண்டு டப்பான்னா அதுக்குள்ளேருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டப்படும். பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டலை. இப்படி ஒரு கழித்து மூடும்போது நல்ல ஜூடு ஒரு 30 நிமிஷம் அப்படியே நல்லா ஜூடு தாங்கி இருக்கும்போது உள்ளே அந்த பொறன்னு வரும், கலரும் கொடுக்கும். அதனால் நல்லா ஜூடு ஆறுனதுக்கப்புறம் இப்படி சுற்றி வர ரவுண்டு டப்பாங்கிறதால இப்படி எடுத்து விடுறேன். நீங்கள் கண்டிப்பாக சதுர டப்பாக்களில் போடுங்க. நான் இப்போ அந்த ரவுண்டை சதுரம் பண்ணுறேன். இது தேவையில்லாத வேலைன்னு வைங்களேன். நான் இப்படியும் இருக்கிறத வச்சு சமாளிக்கலாங்கிறதுக்காக இந்த பதிவு. நல்ல பொறன்னு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் இப்படி ஒரு முறை இதே அளவுகளில் செய்து பாருங்கள். இதுக்கு டிப்ஸுன்னு பார்த்தோன்னா, கடலை மாவை எப்பயுமே நல்ல கடலைப்பருப்பை வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு உன்னதமான ருசி உங்களுக்கு கிடைக்கும். அதுபோல் கிளறும் போது ரொம்ப சிம்மில் வைக்காதீங்க. பயப்பட வேண்டாம். 30-40% மாற்றி வச்சு கிளறுங்க. அப்போ தான் ருசி உன்னதமாக கிடைக்கும். மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்க்கும் போது அந்த சுற்றி வர ஒயிட்டாக இருக்காது, அது மஞ்சள் நிறமாக கொடுக்கும். இது ரொம்ப பெரிய சீக்ரெட்டாக இருக்குது கடைகளில். எப்போவுமே உயரம் அதிகமான டப்பாவில் ஊற்றும்போது கலர் நமக்கு நடுவில் அருமையாக கிடைக்கும். இப்போ நான் வச்சதில் கூட பாருங்கள், மேலே அவ்வளவு வெற்றிடம் இருந்தது. அப்படி இருக்கக்கூடாது. நல்லா உயரமாக உங்களுக்கு சம்படம் கூட சின்ன சம்படங்களில் கூட உயரமாக இருக்க சம்படங்களில் கூட நீங்கள் ஒரு அரை சம்படம் வந்தால் கூட பரவாயில்லன்னு ஊற்றி வச்சு கொஞ்சம் ஒரு தட்டை போட்டு லைட்டாக மூடும்போது 20 நிமிஷம் நல்லா ஜூடு உள்ளே தாங்கி அந்த கலரை கொடுக்கும், பொறப்பும் கொடுக்கும். இது ரொம்ப பெரிய டிப்ஸு. நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.